காற்றின் வேகம் மற்றும் திசையை கண்டுபிடிக்க காற்றுமானிகள் பயன்படுகின்றன. காற்றுமானிகள் இல்லாத இடத்தில் விண்ஷேக் என அழைக்கப்படும் காற்று பைகள் பயன்படுகின்றன. இது குறித்து முனைவர் பாலசுப்ரமணியன் விளக்குகிறார். அதனை பார்க்க. வணக்கம். வட தமிழக கடற்கரையை ஒட்டி வங்கக்கடலில் பெஞ்சால் என்ற புயல் சென்னைக்கு தென்கிழக்கே சுமார் 140 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருப்பதாக தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன. இது கரையை கடக்கும் போது காற்றின் வேகம் சுமார் 60 முதல் 70 கிலோமீட்டர் மணிக்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வரையில் வீசக்கூடும். அதிகபட்சமாக 90 கிலோமீட்டர் வரையில் வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. காற்றின் வேகத்தை அளப்பதற்கு நாம் காற்றுமானி, காற்று திசை காட்டி, அனிமாமீட்டர், விண்ட்வேன் ஆகியவற்றை பயன்படுத்துகிறோம். அது இல்லாத இடங்களில் காற்றின் வேகத்தை எவ்வாறு கணக்கீடு செய்வது? அதற்கு உதவி செய்வது விண்ட் ஸ்டாக் எனப்படும் ஒரு அமைப்பு. இந்த அமைப்பை நீங்கள் விமான நிலையங்களில் ஓடுபாதைக்கு அருகில் நிறுத்தி இருப்பதை பார்க்கலாம். விமானம் தரையிறங்கும் போதோ அல்லது தரையிலிருந்து மேல் எழும்பும் போதோ அந்த விமான தளத்தில் காற்றின் வேகம் எவ்வளவு இருக்கின்றது என்பதை விமான ஓட்டிகளுக்கு காண்பிப்பதற்காக இந்த அமைப்பு நிறுவப்படுகிறது. அதே போன்ற ஒரு அமைப்பு இங்கே இருக்கிறது. இது விண்ட் சாக், காற்றுப்பை என்று பெயர். இந்த காற்றுப்பை பூமிக்கு இணையாக பறக்கும்போது, அதோட சிலிண்டர் ஃபுல் சைஸில் இருக்கும்போது காற்றின் வேகம் அதிகபட்சமாக இருக்கிறது என்று அர்த்தம். இது தொங்கி போய் அந்த வெர்டிகல் போரோட ஒட்டியே இருக்கிறது என்றால் காற்று அடிக்கவில்லை, வீசவில்லை, காற்றின் வேகம் மிக குறைவாக இருக்கிறது என்று அர்த்தம். இப்போது சென்னையில் சுமார் 34 கிலோமீட்டர் மணிக்கு காற்று வீசிக்கொண்டிருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அந்த சமயத்தில் இங்கே காற்றின் வேகம் எப்படி இருக்கிறது என்பதை காண்பிப்பதற்காக இந்த காற்றுப்பை, விண்ட் சாக், அதை நாங்கள் காண்பித்துக் கொண்டிருக்கிறோம். தந்தி டிவிக்காக டாக்டர் KV பாலசுப்ரமணியன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.